எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் திருப்பதிக்கு வந்திருக்கேன். நடப்பதை போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ படி ஃபுல்லாக குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பெருமாள் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான குங்குமம் மஞ்சள் 5 கிலோ மொத்தம் 10 கிலோ பேக்கில் வச்சுருக்கேன். இது தூக்கிட்டு இப்போ நான் அதை வச்சுட்டே போகணும். அண்ட் வந்து சாமிக்கு பூ பழம் தேங்காய் அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் வந்து குங்குமம் மஞ்சள் கரைச்சி வச்சுக்கிறதுக்கு கப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா கொடுத்து அமைச்சிருக்காங்க. அண்ட் நான் வேறு ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரெஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் வந்து 5 kgs வந்து மொத்தம் 10 kgs இருக்குது பேக்கில். அண்ட் வந்து லக்கேஜ் வந்து நான் இங்கே லாக்கர் ரூமில் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸில் இருக்குது. பேக் சைடில் மட்டும் மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க. லக்கேஜ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அலிபிரிலேருந்து நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நடப்பாங்க. நைட் வந்து இங்கே வெளியே தங்கி வந்து ஃபுல்லாக கோல்ட் ஆகிடுச்சு. அதிலே வந்து நான் இரும்பிகிட்டே இருந்தேன் ஃபுல்லாக. இப்போ டேப்லெட் போட்டதால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து மற்ற கிளிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வெளியே என்னென்ன பார்க்குறேன், மலை ஏறும்போது என்னென்னலாம் இருக்குது, அந்த 8 அவதாரம், அதில் 10 அவதாரம் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம காட்டுறவங்களுக்கு. ஸோ எப்படி இன்றைக்கி நான் ஏறி போகிறேன்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பாய் பாய். ஸோ நான் நடப்பாதை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த கருடர் சிலையை பார்த்தேன். அண்ட் அங்கே பக்கத்தில் இருக்க மவுண்டன் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். நைட் டைமில் அந்த லைட் செட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நடப்பாதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அங்கே தேங்காய் பூ பழம்லாம் வச்சுட்டு ஸோ அங்கே போயிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் நான் கரைச்சிக்கிட்டேன். அப்போயே அங்கே ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் அப்படியே வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து கிட்டே ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அழகாக ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சுருப்பாங்க. அங்கேயே மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கண்ணுக்குட்டிலாம் இருக்கும். அங்கே ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, அதனால நான் எடுக்க முடியல. ஸோ அப்படியே போனால் அங்கே நிறைய பேர் வேண்டுதலுக்காக சங்கு சக்கரம்லாம் வந்து அரிசி மாவில் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கோபுரம் தாண்டி போகும்போது அங்கே செக்கிங் இருக்குது. அந்த செக்கிங்லாம் முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. ஹாய், நான் வந்து இங்கே செக்கிங் இருக்குது. ஸோ செக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டமாக இருக்குது. இங்கேயே உட்காந்துட்டேன். இங்கே ஒரு அவதாரம் டக்குன்னு பேர் தெரில, நான் பார்க்கவே இல்லை. இப்படியே உட்காந்துட்டு குங்குமம் கப்பலை அப்படியே வச்சுட்டு என் பேகு தூக்கு நான் போய் செக்கிங் முடிச்சுட்டு நடுவில் காட்டுறேன். லக்கேஜும் வச்சுட்டு இந்த கப்பலில் கையில் வச்சுட்டு போகும்போது என்னால் அதிகமாக வீடியோ கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் போய் இப்போ செக்கிங்கில் நிற்கிறேன். அப்போ தான் போக முடியும். ஸோ அங்கே செக்கின்லாம் முடிஞ்சு நான் கொஞ்சம் தூரம் போனதுமே ரொம்ப டயர்டாகிட்டேன். லக்கேஜில் தூக்கிட்டே போக முடியல. ஸோ அங்கே மச்சாவதாரக்கிட்டே போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அடுத்த அவதாரம் அங்கே தான் வரும். என் கூட ஸ்டார்ட் பண்ண பாதி பேர் அங்கேயே அங்கங்கே உட்காந்துட்டாங்க. எல்லாருக்குமே டயர்டாயிடுச்சு. ஸோ நானுமே அங்கே உட்காந்துட்டு லக்கேஜ் தூக்க முடியல. இது வரைக்கும் 800 ஸ்டெப்பு ஏறி வந்திருக்கேன். இன்னும் வந்து 2000க்கு மேலே இருக்குது. நடுவில் வேறு வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். ட்ரிங்கிங் வாட்டர் இருந்தால் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக வேறு ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏற ஆரம்பிக்கலாம். அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஒரு 1200 ஸ்டெப்ஸ் ஏறி இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த காளி கோபுரம் ரீச் ஆகிட்டேன். நான் அங்கே சங்கு சக்கரம்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அங்கேயே வந்து குங்குமம் மஞ்சள்லாம் மிக்ஸ் பண்ண தண்ணி வேணும்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த கோபுரத்தை தாண்டதுமே நம்ம நிறைய ஷாப்ஸ் பார்க்க முடியும். பட் இங்கே ரீச் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் குங்குமம் மஞ்சள்லாம் நான் கரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கே போய் ஷாப்பில் போய் நான் வந்து 2 நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த அக்கா டீ பற்றி சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து சும்மா ஒரு குட்டி கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன் சுற்றி என்ன இருக்குதுன்னு. ஸோ வாட்டர் வேணுன்றவங்க இங்கேயே வந்து நமக்கு ஆர்ஓ வாட்டர் கிடைக்கும், ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஆர்டரை சாப்பிட்டுட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேகி சாப்பிட்டேன். அதாவது கோபி நூடுல்ஸ் தனியாக சாப்பிட்டேன், மேகி தனியாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் தாண்டினது வந்து காளி கோபுரம். அது தாண்டா தான் அந்த கடைங்கள்லாம் நிறைய வரும். ஃப்ரைட் ரைஸ் கடைங்க எல்லாமே இருக்கும். மாங்காய் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டேன். மாங்காய் எனக்கு பிடிக்கும். ஆனால் சாப்பிட்டா வந்து ஹீட் ஆகிடும். ஆல்ரெடி நடந்து வேறு வந்திருக்கேன். அதனால் அதெல்லாம் சாப்பிடல. இதுக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போது நடந்தே போகலாம். குங்குமம் வைக்க வேண்டிய வேலை வந்து கம்மி தான். எங்கள் அம்மா வேறு வந்து 5 கிலோ 10 கிலோ வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் 2 பேக்கெட்டே காலி ஆகலை. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எடுத்துகிட்டு போய் கடைசியில் கொட்டிடுன்ட்டாங்க எங்கள் அம்மா. அங்கே ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சதும் அங்கே வந்து கற்பூரம்லாம் வைப்பாங்க. அங்கே வந்து எங்கள் அம்மா கொட்டிட சொன்னாங்க. யாருன்னா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. போயிட்டு நான் நடுவில் அந்த ஹனுமன் சிலை ஒன்று வரும். அங்கே போயிட்டு நான் காட்டுறேன்.
அப்படியே 2800 ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டேன். இன்னும் 1250 தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் போகிற வழியில் வந்து நிறைய பார்த்தேன். பன்னிக்குட்டிலாம் இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து காட்டுக்கோழிலாம் இருந்துச்சு. பார்த்தேன், அங்கே ஒன்று ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு. அழகாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பார்த்து என்னால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணேன். பிகாஸ் என் ஃபோனில் சார்ஜர் லெவல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் என்னால் அங்கே எங்கேயுமே வந்து சார்ஜஸும் போட முடியாது. ஸோ என்கிட்ட பவர் பேங்க்குமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் தூரத்துலேயே போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு ரோடு விசிபிளாக தெரிஞ்சிச்சு. ஸோ போகிற கார்லாம் எடுத்துகிட்டு அண்ட் நான் போகிற பாதையுமே சேர்த்து அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே இருக்க மானெல்லாம் வந்து ரொம்ப ரேரான இடத்துல தான் இருந்துச்சு. முன்னாடிலாம் நிறைய இருக்கும், ஆனால் இந்த வாட்டி கம்மியாக தான் பார்த்தேன். ஒரு மான் கூட யாரையுமே தொட விடல, ரொம்ப உஷாராக இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து போனால் இந்த பிரிட்ஜு மாதிரி ஒன்று வரும். ஸோ ஈவினிங் ஒரு 6 ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு அண்ட் குளிரவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டி போனால் நம்ம வந்து அந்த ஹனுமன் சிலையை ரீச் பண்ணிவிடுவோம். நான் வேறு லூஸ் மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கையில் கப்போட இன்னொரு கையில் வந்து ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி ஏறிட்டேன். அப்போ தான் கான்ஷியஸே வந்துச்சு, நம்ம அந்த குங்குமம்லாம் வைக்கவே இல்லை இந்த 10 ஸ்டெப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் வீடியோ கட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கீழே வந்து நான் குங்குமம் மஞ்சளாக வச்சுட்டு திருப்பி மேலே ஏறினேன். அண்ட் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு சிக்னலே வந்துச்சு. அண்ட் வீட்டுக்கும் கால் பண்ணேன். ஸோ அங்கே வந்து ஹனுமன் சிலையும் நான் வந்து அந்த லைட்டுக்கு அழகாக ஜூம் பண்ணி ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். அண்ட் வீட்டுக்கு கால் பண்ணேன். எங்கள் அப்பா வேறு பயந்துட்டார், என்ன இன்னும் ஃபோனே பண்ணலேன்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்படியே லைவ் லொகேஷனையும் போட்டு விட்டேன். நான் ஹனுமன் சிலைக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் வந்து படியேறி போனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரோடு வேறு வந்துடும். ஸோ பேக் வர கீழே வச்சுட்டு இதை கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் மேலே போய் ரீச் ஆகிட்டு வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு, இடுப்பெல்லாம் வலிக்குது. எங்கள் அம்மா வர பெல்ட்டு கொடுத்து அமிச்சாங்க, இடுப்பு வலிச்சா போட்டுக்கோடின்னு சொல்லிட்டு. அது நான் போடுற மாதிரி தெரில, போய் எடுத்து போட்டுக்கணும். செம்மையாக வலிக்குது வேறு. போய் வால்னி தேய்ச்சா தான் இதுக்கு மேலே நான் நடப்பேனே. போயிட்டு அங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நான் போய் ஏற ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே போயிட்டு பார்க்கலாம். பை பாய். ஹனுமன் சிலை தாண்டி வந்ததுமே நம்ம கொஞ்ச தூரத்துலேயே இந்த நரசிம்மர் கோயிலை பார்க்க முடியும். எப்பயுமே நடப்பாத வரும்போது எங்கள் அம்மா அங்கே போக சொல்லுவாங்க. அண்ட் அதை தாண்டினதும் நம்ம அந்த ரோடை ரீச் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரோடை தாண்டினதுமே நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு கோபுரம் வரும். காலைல 11 மணிலேருந்து ஏறிட்டுருக்கேன். இன்னும் ஏறுறேன். இப்போ தான் ரோடு கிராஸ் பண்ணி அந்த கோபுரத்துக்கே வந்தேன். இன்னும் நான் ஏறி முடிக்கல. ஃபோனில் வர சுத்தமாக சார்ஜர் இல்லை. போய் மேலே ஒரு வெயிட்டிங் ரூமில் போயிட்டு ஃபோனை சார்ஜர் போட்டு அப்படியே செட்டில் ஆக வேண்டியதான். காலெல்லாம் செத்து போச்சு, இடுப்பெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை. குனிஞ்சு குனிஞ்சு குங்குமம் மஞ்சள் வச்சு சரியான டயர்டு. ஆள் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேன், ஆனால் உடம்புல ஒன்றும் வேலை செய்யலை. அந்த நிலைமைக்கு வந்து போச்சு, மொத்த எனர்ஜியும் போச்சு. மேலே போய் சாப்பிட்டுட்டு லக்கேஜ் வாங்கிட்டு அப்படியே போய் வெயிட்டிங் ரூமில் சார்ஜர் போட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கி ஏஞ்சாதான். ஆனால் மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். எனக்கு சார்ஜர் அது வரைக்கும் தாங்குமானே தெரில. ஸோ மேலே போய் பார்க்கலாம். பை பாய். ஏறி வந்த எல்லாரும் செம்ம டயர்டாயிட்டாங்க. அண்ட் பாதி பேர் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு வந்தாங்க, பாதி பேர் மலைக்கு போகிறவங்க வந்திருந்தாங்க. சரியான டயர்டு எல்லாருக்கும். அண்ட் அங்கேயே வந்து ராமானுஜரோட சிலை ஒரு பக்கம் இருக்கும். எங்களுக்கு வந்து அவர் ஆச்சரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரெல்லாம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நான் போய் மேலே ரீச் ஆகிட்டேன். அண்ட் வந்து அங்கே இருக்க மொத்தம் மீந்து போன குங்குமம் பாக்கெட்டையும் கொட்டணும்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 பேக்கெட் அங்கே நான் கொட்டியிருப்பேன். எல்லாரும் செம்ம டயர்டில் ஏறி வந்தாங்க. ஸோ மொத்தத்தையும் கொட்டிட்டு என் நடப்பாதையை முடிச்சுட்டேன். நான் வேண்டிக்கிட்டேன். அண்ட் மேலே போயிட்டா அங்கே சரியான குளிர், பனிலாம் பார்த்தாலே தெரியும். இதோட நான் வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். இருக்கிற டயர்டுக்கு நான் போய் படுத்துட்டேன். என்னால் முடியல சுத்தமாக. ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லை.